ஹாய்! நம்மளுடைய சூப்பர் கஸ்டமர் பத்தி தான் சொல்லப் போறேன். நாங்க சத்து மாவு மிஷின்ல கொண்டு போய் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மிஷின்கார அங்கிள் தான் நம்மளுடைய சூப்பர் கஸ்டமர். அவங்க இதுவரைக்கும் சத்து மாவு சாப்பிட்டதே இல்லையாம். பட் வந்து இவ்ளோ சத்தான, தரமான பொருட்கள் சேர்த்து 1/2 கிலோ ரூ. 150க்கு நீங்க சத்து மாவு தர்றீங்க. அதனால உங்க சத்து மாவு நாங்களும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அரைக்கிறப்பலாம் அவங்களுக்கு எப்பலாம் காலியாகுதோ அப்போ 1 கிலோ, 2 கிலோ அந்த மாரி எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்க பொண்ணுக்கு அந்த மாரியுமே எங்கள ரெஃபர் பண்ணி விடுவாங்க. இவங்க சத்து மாவு நல்லா அரைப்பாங்க. எங்க கிட்ட தான் அரைக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியான பொருளா சேர்த்து தான் அரைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணி விடுவாங்க. அவங்களுக்கு சத்து மாவு இதுவரை சாப்பிட்டது இல்லையா, எப்படி சாப்பிடணும்னு தெரியாதா. நாங்க போறப்பலாம் இது கஞ்சியா, கொழுக்கட்டையா, புட்டா செய்து சாப்பிடலாமா அந்த மாதிரி டவுட் கேட்டு அவங்க செய்து சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. எங்களுடைய சத்து மாவு தரத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருந்தது. ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரீசெல்லர் காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய சத்து மாவு வாங்குறோம், எங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மி பண்ண தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு ₹10 கூட கம்மி பண்ண முடியாத சூழ்நிலையில தாங்க நாங்கள் இருக்கோம். இது மட்டும் இல்லை, சூப்பர் மார்க்கெட்லேயுமே நாங்கள் இந்த ப்ரைஸ் தான் தரோம். அதோட வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்போம். அதையுமே இந்த வீடியோவில் நான் லிங்க் பண்ணி வரேன் பாருங்கள். சத்து மாவோட தாரக மந்திரமே தின் மார்ஜின், குறைந்த லாபம் அதிக ஆர்டர். ஸோ கஸ்டமராக இருந்தாலும் ரீசெல்லராக இருந்தாலும் இந்த விலையில குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வெயிட்னாக ஏவிஎஸ் சத்து மாவு தாராளமாக எடுத்துக்கலாங்க. நிறைய பேர் இதை தான் நீங்கள் டவுட் கேட்குறீங்க. ஸோ இதனால் நான் எல்லா ஷார்ட்ஸ்லையுமே இதை ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க கம்மியாக ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால ஸோ அன்னைக்கெல்லாம் அவங்க டயர்டாகவும் எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் ஆவீங்க. ஏவிஎஸ் சத்து மாவு நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் வந்து இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் எனர்ஜி ஆகும், டயர்ட் ஆகாத மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகுங்க. வெயிட் கெயின் ஆகிறவங்க ஏவிஎஸ் சத்து மாவு எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்கள் எப்பவும் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3மே எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஏவிஎஸ் சத்து மாவை கஞ்சியா, புட்டா, கொழுக்கட்டையா ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. வெயிட் கெயின் ஆவீங்க. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எனர்ஜி இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் ஆவீங்க. சத்து மாவோட இன்க்ரீடியன்ட் கேட்டு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ ஷார்ட்ஸ்லையுமே டிஸ்கிரிப்ஷனில் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே டைப் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது பாருங்கள். அந்த நம்பரில் டவுட் கேளுங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.